السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين، الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. ஃபஸ்லுன் அதானுடைய பயான். இந்த பாடங்கள் நம்ம ரெக்கார்டில் ஏற்கனவே அனுப்பிட்டனால இதை ஒரு தடவை நான் பரக்கத்துக்கு வாசிச்சு மட்டும் தரேன். நீங்க இந்த ரெக்கார்டை கேட்டிருப்பீங்க. பாடங்களை இன்ஷா அல்லாஹ் அதில் பார்த்து நீங்க வாசிச்சிடணும் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்லுன் அசானுடைய பயான். அசான் ஆகிறது 5 வக்து தொழுகைக்கும் ஜும்ஆவுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கு சுன்னத்து முஅக்கதாவாய் இருக்கும். இதுபோல் இகாமத்தும் சுன்னத்து முஅக்கதாவாய் இருக்கும். இது ரெண்டும் மத்த தொழுகைகளுக்கு சுன்னத்தல்ல. இது ரெண்டும் பெண் பிள்ளைகளுக்கு மக்ரூஹு. அதானுடைய கலிமாக்கள் 15 இருக்கும். அதாவது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபஜ்ருடைய அதானில் ஹய்ய அலல் ஃபலாஹுக்கு பின்னாலே அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் 2 விடுத்தம் சொல்லுவான். இகாமத்துடைய கலிமாக்கள் 17 இருக்கும். அதாவது ஹய்ய அலல் ஃபலாஹுக்கு பின்னாலே கதுகாமத்தி ஸலாஹ் 2 விடுத்தம் சொல்வான். அதான் இகாமத்து 2 கொண்டும் கிபிலாவுக்கு முன்னோக்குவான். அது ரெண்டிலும் பேஷான் நடக்கான். அது ரெண்டிலும் ஹய்ய அலஸ் ஸலாத்து கொண்டு ஹய்ய அலஸ் ஸலாத்தி கொண்டு வலது புறமும் ஹய்ய அலல் ஃபலாஹ் கொண்டு இடது புறமும் முகத்தை திருப்புவான். தனித்து தொழுதாலும் முக்கும். இனி அதானில் 2 விரலையும் காதுக்குள்ளாக்குறது முஸ்தஹப். இகாமத்தில் விரலை காதுக்குள்ளாக்கான். அது ரெண்டையும் சத்தத்தை உயர்த்தி சொல்கிறது சுன்னத்து. எங்கிலும் இகாமத்து அதானை காண தாழ்ந்த சத்தமாய் இருக்கும். ஆனால் அதான் சொல்லுறவன் தராணிக்கு மேலாலே சத்தத்தை உயர்த்துறது மக்ரூஹு. அது ரெண்டுடைய கலிமாக்களுக்கும் ஒடுக்கம் சுக்கூன் கொண்டு சொல்லுவான். ஆனால் முந்தின அல்லாஹு அக்பரை 2வது அல்லாஹு அக்பர் உடனே சேர்த்து சொன்னால் முந்தின அல்லாஹு அக்பருடைய ராவுக்கு ஜபர் கொண்டு சொல்லுவான். அதானுடைய கலிமாக்களை பேதகமாக்காத ராகம் அழகாயிருக்கும். பேதகமாக்குற ராகம் மக்ரூஹு. அதானை ரெவ்வண்டு கலிமாக்களுக்கிடையில் நிறுத்தி தாமசமா சொல்லுவான். இகாமத்தை நிறுத்தாமல் தீவிரமா சொல்லுவான். அதானை உயர்ந்த தளத்திலும் இகாமத்தை பூமியின் பேரிலும் சொல்லுறது முஸ்தஹப். உயர்ந்த தளம் உண்டாயிருக்கவில்லையானால் பள்ளியுடைய முத்தவெளியில் சொல்வான். பள்ளிக்குள் சொல்லுறது மக்ரூஹு. தனக்கு அதான் சொல்லுறவனுக்கு உயர்ந்த தளம் சுன்னத்தல்ல. தனித்து தொழுகிறவன் தனக்கு கேட்கும்படிக்கு பள்ளிக்குள் அதான் சொல்லிக் கொண்டால் மக்ரூஹ் இல்லை. தன் வீட்டில் தனித்து தொழுதால் சத்தத்தை ரொம்ப உயர்த்தாமல் தனக்கு கேட்குவதற்கு மேலாலே விலமான சத்தத்துக்கு தாளாலே அதான் சொல்லுவான். அதானை வக்குத்து புகுந்த பின் சொல்ல வேணும். அதில் சிலது வக்குத்துக்கு முன் விஷயமாகிட்டால் மீள வைக்கப்படும். முஸ்தஹப்பாகிய வக்குத்துடைய துவக்கத்தில் அதான் சொல்லி நடுவக்கத்தில் இகாமத்து சொல்வான். அதான் இக்காமத்து ரெண்டும் உலுவுடனே சொல்ல வேணும். ஆனால் அதானை உலு இல்லாமல் சொல்றது ஆகும். இக்காமத்தை உலு இல்லாமல் சொல்றது மக்ரூஹு. ஆனால் ஜுனுபாலி அதான் சொல்லுறது மக்ரூஹு. இனி அதானுக்கு ஜவாபு முஅத்தினுடைய சொல் போல் சொல்வான். ஆனால் ஹய்ய அலஸ் ஸலா ஹய்ய அலல் ஃபலாஹில் லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் மாஷா அல்லாஹு கான வ மாலம் யஷ லம் யகுன் என்று சொல்லுவான். அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌமில்
சதக்குத்த வபரர்த்த வபில் ஹக்கி நத்தக்குத்த என்று சொல்வான். முந்தின விடுத்தம் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்வான். இரண்டாம் விடுத்தம் சொல்லும் போது இரு கண்ணின் பேரில் இரு பெருவிரல் நகத்தையும் வைத்த பின் கர்ரத் ஐனி பிக யா ரசூலல்லாஹ் அல்லாஹும்ம மத்தியனி பிஸ்ஸம்இ வல் பஸர் என்று சொல்வான். இகாமத்தில் அப்படி சொல்லும்படிக்கும் கை வைக்கும்படிக்கும் வரவில்லை. நடக்கும் போது அதானை கேட்டால் தரிபட்டு நின்று ஜவாபு சொல்லுறது ஏத்தம். ஜவாபு சொல்லுறவன் முஅத்தினுக்கு முந்தான். எங்கிலும் அதானில் நின்றும் ஒவ்வொரு துகை அடங்களுக்கும் அதில் நின்றும் ஒவ்வொரு துகை அடங்களை கொண்டு பிறகடியா ஜவாபு சொல்லுவான். சேர்ந்தர்னையா சொல்லுறது போதாது. ஜுனுபாலி ஜவாபு சொல்லுவான். ஹைதுக்காரி நிஃபாசுக்காரி ஜவாபு சொல்லால். இனி ஜவாபு சொன்ன பித்தடியில் ஜவாபு சொன்னவனும் முஅத்தினும் ஸலவாத்து சொல்லிய பின் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதினில் வசீலா வல் ஃபலீலா வபஅஸஹு மகாமம் மஹமூதன் இல்லதி வஅத்தஹு இன்னக லா துக்லிஃபுல் மீஆத் என்று சொல்வான். அதானை போல் இகாமத்துக்கும் ஜவாபு சொல்லுறது முஸ்தஹப். அதுகாமத்தி ஸலா சொல்லும் போது அகாமஹல்லாஹ் வ அதாமஹா மாதாமத்தி ஸமாவாத்து வல் அர்த் வஜஅலனி 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 மின் சாலிஹி அஹ்லிஹா என்று சொல்லுவான். இகாமத்துக்கு பின் துவா ஓதான். எங்கிலும் கதுகாமத்தி ஸலா என்று சொல்லும் போது தொழுகையில் தொடங்கிடுவான். சரி, அல்ஹம்துலில்லாஹ்.